11ஆம் தேதி காலை கள்ளக்குறிச்சியில் ஏற்கனவே 2 நாள் அங்கே தங்கியிருந்து பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் சொல்லியிருக்கிறேன் என்றாலும் கூட அதிலே இன்னும் ஒரு 20 குடும்பங்களை சார்ந்தவர்கள் உயிரிழந்த குடும்பங்களை சார்ந்தவர்களுக்கு இழப்பீடு நாங்கள் வழங்க வேண்டியிருக்கிறது. அதையொட்டி நாளை கள்ளக்குறிச்சியிலே 10 மணிக்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்திக்கிறோம். மாலையில் இந்த மாநாட்டுக்கான தயாரிப்பு பணிகளை செய்வதற்கு கலந்தாய்வு கூட்டம், இதையொட்டி நான் 8 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறேன். 11ஆம் தேதி விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, புதுச்சேரி ஆகிய மாவட்டங்களை சார்ந்த மண்டல பொறுப்பாளர்களோடு கலந்தாய்வு கூட்டம் நடைபெறுகிறது. அந்த நிகழ்விலே மருத்துவர் சிவராமன் சிறப்புரை ஆற்றுகிறார். ஏன் மதுவை ஒழிக்க வேண்டும், போதைப்பொருளை ஒழிக்க வேண்டும் என்கிற கருத்தை வலியுறுத்தி மருத்துவர் சிவராமன் பங்கேற்று உரையாற்றுகிறார். 12ஆம் தேதி செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை ஆகிய 4 மாவட்டங்களை சார்ந்த மண்டல அளவிலான அனைத்து பொறுப்பாளர்களையும் சந்தித்து கலந்தாய்வு கூட்டம் நடத்துகிறோம். அந்த கூட்டத்திலும் மருத்துவர் சிவராமன் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றுகிறார். 13ஆம் தேதி வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி ஆகிய 5 மாவட்டங்களை சார்ந்த பொறுப்பாளர்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெறுகிறது. அந்த கூட்டத்திலே மருத்துவர் விக்ரம் குமார் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். 15ஆம் தேதி தஞ்சை மண்டலம், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை, காரைக்கால் ஆகிய மாவட்டங்களை சார்ந்த நிர்வாகிகள் சந்திப்பு. 18ஆம் தேதி சேலம், தருமபுரி, நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், கோவை, நீலமலை ஆகிய மாவட்டங்களை சார்ந்த பொறுப்பாளர்களோடு கலந்தாய்வு கூட்டம். அங்கே மருத்துவர் சிவராமன் சிறப்புரை ஆற்றுகிறார். 18 சேலம் தான். 19 திருச்சி, கரூர், புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களில் நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் நடைபெறுகிறது. 20ஆம் தேதி தென் மாவட்ட பொறுப்பாளர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து மதுரையில் நடத்துகிறோம். மதுரை, திண்டுக்கல், தேனி, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய அனைத்து தென் மாவட்டங்களை சார்ந்த நிர்வாகிகளோடு இந்த கலந்தாய்வு கூட்டம் நடைபெறுகிறது. அதன் பின்னர் அக்டோபர் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி அருகே அல்லது உளுந்தூர்பேட்டை அருகே இந்த மாநாடு நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நிறைய நடந்திருக்கு. நிர்பயா கேஸா இருந்தாலும் சரி, இப்போ கொல்கத்தாவில் நடந்திருக்கிற ஒரு மருத்துவர் பாதிக்கப்பட்ட அந்த கொடூரமாக இருந்தாலும் சரி, இதுபோன்ற பெண்களுக்கு எதிரான கொடுமைகள், குரூரமான கொடுமைகள் மது அருந்தியவர்களால் அல்லது போதைப்பொருள் அருந்தியவர்களால் தான் அதிகம் நேர்ந்திருக்கிறது. இது நிரூபிக்கப்பட்ட உண்மையாக இருக்கிறது. ஆகவே பெண்களின் பாதுகாப்பும் இதில் முக்கியமாக அடங்கியிருக்கிறது. ஒட்டுமொத்தத்தில் நாட்டின், தேசத்தின் மனித வளம் முக்கியமானது. மனித வளத்தைப் போல உயர்ந்த ஒரு செல்வம் ஒரு தேசத்திற்கு வேறு எதுவும் இருக்க முடியாது. வேறு எந்த செல்வமும் உயர்ந்த செல்வம் இல்லை. மனித வளம், ஹியூமன் ரிசோர்ஸ், அதுதான் மிக முக்கியமானது. எல்லோரையும் குடிநோயாளிகள் ஆக்கிவிட்டு நாட்டை வல்லரசாக்க முடியாது. ஒவ்வொரு குடும்பத்திலும் குடிநோயாளிகளை உருவாக்கிவிட்டு நலத்திட்டங்கள் வழங்குவதில் எந்த பயனும் இல்லை. ஆகவே மாநில அரசுக்கும் இந்திய ஒன்றிய அரசுக்கும் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தக்கூடிய வகையில் விடுதலை சிறுத்தைகளின் மாநாடு, மகளிர் மாநாடு அக்டோபர் 2 நடைபெறுகிறது. அதற்கு உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பு தேவை. இன்றைக்காவது நல்லபடியா சொன்னீங்களே, உங்களுக்கு என்னுடைய நன்றி, உங்களுக்கு என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்து அவங்க சொல்லி முடிக்கட்டும். எந்த போதைப் பொருளும் கூடாது என்பதுதான் எங்களின் நிலைப்பாடு. அதனால எவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்கின்றன போகின்றன என்கிற விவரங்கள் எங்களிடம் சந்தித்து வியாபாரிகள், கல்லுவை அதாவது பனை ஏறுகிற, தென்னை ஏறுகிற தொழிலாளர்கள் சார்பிலே எங்களை சந்தித்தார்கள். எந்த அடிப்படையிலும் எந்த போதைப் பொருளையும் நாம் கொள்கை அடிப்படையில் ஏற்க முடியாது. நடைமுறையில் என்ன அப்படிங்கிறது வேற, பிராக்டிக்கலா என்னங்கிறது வேற. ஆனால் இன் பிரின்சிபல் we are not for toddy also.
கல்லுவையும் நாங்கள் வந்து ஏற்கிறதில்ல. இது விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடு. எது? ஆமா ஆமா, விற்பனையை அதிகரிக்கிறாங்க. இல்ல, அவங்க தேர்தல் அறிக்கை வச்சு சொல்றேன். திமுகவினுடைய நிலைப்பாடு, அது அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு இல்ல. திமுக 2016 தேர்தல் அறிக்கையில மதுக்கடைகளை மூடுவோங்கிறத சொல்லியிருக்காங்க. அதை நாங்கள் நினைவூட்டி வேண்டுகோள் வைக்கிறோம். தேர்தல் அறிக்கையில பூரண மதுவிலக்கு படிப்படியாக கொண்டு வரப்படும் அப்படின்றத தொடர்ந்து அவங்க வலியுறுத்த ஆரம்பிச்சாங்க. ஆனா நடைமுறைக்கு அரசாக மாறியதுக்கு பின்பாக அடைக்கக்கூடிய கடைகளுடைய எண்ணிக்கை என்பது வெகுவாக இல்ல மாற்று இடத்துல வச்சுக்கிறான்றதுதான் மற்ற கட்சிகள் வலியுறுத்தாங்க. அப்ப எப்படியான ஒரு நடைமுறை போக்கு இருக்கு அரசியல் கட்சி? நீங்க எல்லாருமே இதெல்லாம் கூடாதுங்கிறதா எங்களுடைய வேண்டுகோள். இதான் நேரடியாக வைக்கிறோம். இப்ப உங்க மூலமா சொல்றது நேரடியான கோரிக்கை தானே, இது ஒன்றும் மறைமுகமான கோரிக்கை இல்லை. இந்த ஒரு மீட்டிங்